தேசிய படை வீரர்கள் நினைவு கொடி ஜனாதிபதிக்கு அணிவிப்பு. ஜனாதிபதி தேர்தலில் அனைத்து வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயார், சயித் சூளுரை. வவுனியாவில் நடைபெற்ற தமிழீழ விடுதலை இயக்க தலைவரின் நினைவேந்தல் நிகழ்வு. புதிய ஜனாதிபதி தெரிவில் தமிழ் மக்களின் முடிவு, கழுகு பார்வையில் சர்வதேசம். தமிழர்களின் விடுதலை போராட்டத்தின் முதல் பெண் தளபதியின் தாயார் காலமானார். கொழும்பில் வடிகாலில் கண்டெடுக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட கடவுச்சீட்டுகள். விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் பிரபாகரனுக்கு அஞ்சலி, ஐரோப்பாவில் வெடித்துள்ள சர்ச்சை. 5 வருடங்களின் பின்னர் சுதந்திர கட்சி தலைமையகத்துக்கு வந்த சந்திரிகா. தேசிய படைவீரர்கள் நினைவு கொடி ஜனாதிபதிக்கு படைவீரர் கொண்டாட்ட மாதத்தை பிரகடனப்படுத்தும் வகையில் தேசிய படைவீரர் கொடி நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு அணிவிக்கப்பட்டது. ரணபீரு சிவ அதிகார சபையின் தலைவர் ஓய்வு பெற்ற ஜெனரல் நிசாந்த மானகேவினால் படைவீரர் கொடி ஜனாதிபதிக்கு அணிவிக்கப்பட்டது. மே மாதம் படைவீரர் நினைவு மாதமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எத்தனை வேட்பாளர்கள் என்னை எதிர்த்து போட்டியிட்டாலும் அத்தனை வேட்பாளர்களையும் எதிர்கொள்ள நான் தயாராக உள்ளேன் என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரான எதிர்க்கட்சித் தலைவர் சயித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தொடர்பில் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில், நாட்டு மக்கள் என் பக்கம் நிற்கும் போது வேட்பாளர்களை கண்டு நான் அஞ்ச மாட்டேன், சகல வேட்பாளர்களுடனும் பகிரங்க விவாதம் நடத்த நான் தயார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் மக்களின் பெருவாரியான அங்கீகாரம் எனக்கு கிடைக்கும். நான் ஊழல் மோசடிகளை செய்யவில்லை, கொலைகளை செய்யவில்லை, எப்போதும் மக்களுக்காகவும் நீதிக்காகவும் குரல் கொடுத்து வருகிறேன் என தெரிவித்துள்ளார். இலங்கை தேசிய விஞ்ஞான மன்றமும் நிரல் கல்வி அமைச்சும் இணைந்து பாடசாலை மாணவர்கள் மத்தியில் விஞ்ஞானத்தை பிரபலப்படுத்தும் முகமாக பல்வேறு போட்டிகளை நடாத்தியதில் சிறப்பிடம் பெற்ற மாணவர் கடந்த சில ஆண்டுகளாக தேசிய ரீதியில் கௌரவித்து வருகிறது. இவ்விடத்துக்கான கௌரவிப்பு விழா கடந்த 30ஆம் தேதி கொழும்பு பல்கலைக்கழக மருத்துவப்பட கலையரங்கில் மிகவும் விமர்சையாக இடம்பெற்றது. இதில் பிரதம விருந்தினராக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த கலந்து கொண்டார். தரம் 6 மாணவர்களிடையே தேசிய ரீதியில் 10 சிறார்கள் மல்ல இயற்கை ஆர்வலர்களாக தெரிவாகினர். இ10 மாணவர்களில் ஒருவராக தாவடி இந்து தமிழ் கலவன் பாடசாலையைச் சேர்ந்த மயூரன் அஜியராவ் தெரிவு செய்யப்பட்டார். இவர் சிறந்த முறையில் சூழலை அவதானித்து இயற்கை நாட்குறிப்பேட்டை தயாரித்து தேசிய விஞ்ஞான மன்றத்துக்கு சமர்ப்பித்து இவ்சிறப்பினை பெற்றுக்கொண்டார். இவ்வாறாக தரம் 1 முதல் தரம் 6 வரை ஒவ்வொரு வகுப்பிலும் தேசிய ரீதியில் 10 மாணவர்கள் தெரிவாகியுள்ளனர். தேசிய ரீதியில் மொத்தமாக 60 மாணவர்கள் இவ்வாண்டுக்கான மழலை இயற்கை ஆர்வலர்களாக தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழீழ விடுதலை இயக்க தலைவரின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு வவுனியாவில் சிறிட்டலோ கட்சியால் அனுஷ்டிக்கப்பட்டது. 1986ஆம் ஆண்டு சுட்டுப்படுகொலை செய்யப்பட்ட தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைவர் ஸ்ரீ சபாரத்தினம் அவர்களின் 38வது நினைவேந்தல் நேற்று மாலை 6 மணியளவில் வவுனியாவில் உள்ள ஸ்ரீ தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமை காரியாலயத்தில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வு தமிழீழ விடுதலை இயக்கத்தின் மூத்த தளபதிகளில் ஒருவரான சங்கர் அவர்களின் தலைமையில் இடம்பெற்றதுடன் முதலாவது ஈகைச்சுடனை அவர் ஏற்றி வைத்தார். அவரை தொடர்ந்து ஸ்ரீ சபாரத்னம் அவர்களின் மெய்ப்பாதுகாவலரும் டெலோ அமைப்பின் மூத்த தளபதிகளில் ஒருவருமான ஐத் அவர்களும் கலந்து கொண்டு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து தமிழ் விருட்சம் அமைப்பின் ஸ்தாபகர் சந்திரகுமார் கண்ணா, கலைஞர் மாணிக்கம் ஜெகன், ஸ்ரீ தமிழ் ஈழ விடுதலை இயக்கத்தின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்கள், இளைஞர் அணி பிரதேச அமைப்பாளர்கள் என பலரும் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினர். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் அது வாக்களிப்பில் இருந்து விலக்கிக் கொள்வதற்கு சமம் என கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமிர்தலிங்கம் தெரிவித்துள்ளார். தற்போதும் ராஜபக்ச குடும்பத்திலிருந்து யாராவது ஒருவர் தேர்தலில் நின்று வாக்கு கேட்டால் இந்த பொது வேட்பாளர் பிரச்சினையை வந்திருக்காது என அவர் தெரிவித்துள்ளார். இலங்கையின் விமான நிலையங்களின் கட்டமைப்பு, குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் கட்டமைப்பை ஆராய்வதற்கு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு மற்றும் சோதனை சாவடிகள் அதிகார சபையின் அதிகாரிகள் இலங்கை வருகை தர உள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரானலஸ் தெரிவித்துள்ளார். இவர்கள் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தர உள்ளனர். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் காரியாலயத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பொருளாதார கொள்கைகள் ஆட்சி மாற்றத்துடன் மாற்றமடைவது இலங்கையின் தற்போதைய நிலைக்கு பிரதான காரணியாக உள்ளது. நாடு என்ற ரீதியில் பங்குரூத்து நிலையடைந்துள்ளமைக்கு அரசியல் காரணிகளை பொறுப்பு கூற வேண்டும். சிங்கப்பூர் போன்று மாற வேண்டும் என குறிப்பிடுகிறார்கள். ஆனால் அதற்கான எவ்வித நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை.
இலங்கையின் விமான நிலைய கட்டமைப்பு, குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் கட்டமைப்பினை பரிசீலனை செய்து சிறந்த திட்டங்களை முன்வைக்குமாறு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு சோதனைச் சாவடிகள் அதிகார சபையிடம் வலியுறுத்தினேன். இதற்கமைய இலங்கையின் விமான நிலையங்கள், குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள கட்டமைப்பை ஆராய்வதற்கு சிங்கப்பூர் நாட்டின் குடிவரவு சோதனை சாவடிகள் அதிகார சபையின் 5 அதிகாரிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி இலங்கை வருகை தர உள்ளனர். சிங்கப்பூர் போல மாற வேண்டும் என்ற கனவு கொண்டிருந்தால் மாத்திரம் போதாது, அதற்கான நடவடிக்கையும் முன்னெடுக்கப்பட வேண்டும். சிங்கப்பூர் அதிகார சபை குழுவினர் முன்வைக்கும் அறிக்கை அடிப்படையாக கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். தமிழர்களின் விடுதலை போராட்டத்தின் முதல் பெண் தளபதி சோதியா அவர்களின் தாயார் மைக்கேல் ராசா மேரி மரணமடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மைக்கேல் ராசா மேரி அவர்கள் நேற்று யாழ்ப்பாணம் நெல்லியடியில் காலமானார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மகரகம பிரதேசத்தில் இயங்கி வரும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனம் ஒன்றுக்கு கையளிக்கப்பட்ட 180 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் பையில் வைத்து வடிகாலில் வீசப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட போலீசார் தெரிவித்துள்ளனர். மகரகம பிரதேசத்தில் மூடப்பட்டுள்ள வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திடம் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டுகளே சாக்கடையில் வீசப்பட்டுள்ளன. அத்துடன் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி 25 கோடி ரூபாவுக்கும் அதிகமான பணத்தை மோசடி செய்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவன உரிமையாளர் வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். வாய்க்காலில் காணப்பட்ட கடவுச்சீட்டுகள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். எதிர்வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி விடுதலை புலிகள் அமைப்பின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கான ஏற்பாடுகள் மும்முரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் ஏற்பாடுகளை டென்மார்க்கில் வசிக்கும் பிரபாகரன் அவர்களின் சகோதர குடும்பத்தினர் மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக தலைவர் பிரபாகரன் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காகவும் ஏராளமான பொதுமக்கள் பல்வேறு நாடுகளில் இருந்து டென்மார்க் நோக்கி பயணமாக இருப்பதாக தெரிய வருகின்றது. தலைவர் பிரபாகரன் அவர்களின் அண்ணன் குடும்பத்தினர் முன்னெடுத்துள்ள இந்த அஞ்சலி நிகழ்வு பல தரப்புகளால் வரவேற்கப்பட்டு வருகின்ற அதேவேளை தலைவருக்கு அஞ்சலி செலுத்தும் வியத்தகு சில தரப்புகளால் எதிர்ப்புகளும் வெளியிடப்பட்டு வருகின்றது. முள்ளிவாய்க்கால் யுத்தத்தின் போது தலைவர் பிரபாகரன் கொல்லப்பட்டதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து விடுதலை புலிகளின் மூத்த உறுப்பினர் KP என்று அழைக்கப்படும் குமரன் பத்மநாபா மற்றும் விடுதலை புலிகளின் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளர் தயாமோகன் போன்றோர் தலைவர் பிரபாகரன் அவர்களின் இறப்பை உறுதிப்படுத்தினர். அதேவேளை தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிருடன் இருப்பதான நம்பிக்கை புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்து விடுதலை புலிகளின் வெளிநாட்டு கட்டமைப்புகளால் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க 5 வருடங்களின் பின்னர் நேற்று மாலை கொழும்பு DP ஜியா மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்துக்கு விஜயம் செய்தார். இவருடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் நிமல் சிறிபால டிசில்வா மற்றும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர்கள் பலரும் வருகை தந்தனர். இந்த குழுவில் அமைச்சர் மஹிந்த அமரவீர, ராஜாங்க அமைச்சர் லசந்த் அழகியவண்ண மற்றும் கட்சியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்க ஆகியோரும் அடங்குகின்றனர். தலைமையகத்தில் இருந்து வெளியேறும் போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், நான் எப்போதும் கட்சியில் இருப்பதாகவும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அதன் பின்னர் தலைமையகத்துக்கு வரவில்லை எனவும் தெரிவித்துள்ளார். கட்சியின் முன்னேற்றத்துக்காக தன்னை அர்ப்பணிப்பேன் என கூறிய அவர் நாட்டை கட்டியெழுப்ப அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபடுவோம் என தெரிவித்துள்ளார்.